ஹல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு 10:16 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். போன வாரம் 2 வாரங்களாக அற்புதமான செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன், இது எனக்கு மிக 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 ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய இடத்துல ஃபெயில் ஆகிறேன். சில விஷயங்கள் சில பேரை பிரியப்படுத்த நினைத்து, மனிதர்களை பிரியப்படுத்த நினைத்து நான் சமநிலையாய் வாழ்வதை விட்டு விடுகிறேன். அதனால் நான் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குது, நிறைய காயங்கள் உருவாக வேண்டியது இருக்குது, நிறைய அடிகள் என் உள்ளத்தில் உருவாக வேண்டியது இருக்குது. வேறு அனுபவங்கள்லாம் எனக்கு இருந்தாலும், எவ்வளோ வருஷம் அனுபவங்கள் இருந்தாலும் நமக்கு இருந்தாலும் நம்ம காயப்படுகிறோம். ஏன்னா சமநிலை தவறுகிற போது, சமநிலையை தவறும்பொழுது நிறைய பிரச்சனைக்குள்ளாக நம்ம ஆகிறோம். ஆக நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை மிக மிக முக்கியம். இன்றைக்கி நேற்று இல்லை, இந்த வார்த்தை, இந்த டாபிக் என் மனதிற்குள்ளாக பல மாதங்களுக்குள்ளாக வந்தது. அதை அதிகமாய் தியானம் பண்ணி இப்பொழுது தான் நான் இறக்கி நம்ம பிரசங்கதமாய் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது பெரிய டாபிக். இதில் நான் ஒவ்வொரு டைட்டிலையும் இந்த டாபிக், இந்த தீமில், இந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு டைட்டிலையும் நான் போட்டு நிறைய காரியங்களை நான் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எத்தனை பாகம் வேணாலும் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் சரக்குகள் இருக்குது. எங்கிட்ட இல்லை, ஆண்டவர் வார்த்தையில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆக மிக அவசியம். சொல்லலாமா? பி பேலன்ஸ். இது மிக அவசியம். என் ஊழியத்தில் நான் பேலன்ஸாக இருக்கணும், அவசியம். என் வாழ்க்கையில் நான் பேலன்ஸாக வாழணும், அவசியம். என் குடும்பத்தில், என் உறவுகளில் நான் சமநிலையோடு வாழ்வது மிக மிக அவசியம். நான் சமநிலையோடு வாழவில்லை என்று சொன்னால், ஒரு பக்கம் சார்ந்தேன் என்று சொன்னால், ஒரு பக்கமாய் நான் ஒரு சார்பாக நான் இருந்தேன் என்று சொன்னால், அது தவறாக போய் முடிகிறது. அதனுடைய விளைவுகளுக்கான காரியங்களை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அந்த விளைவுக்கான காரியம், அந்த கான்சிக்வன்சஸை நான் அனுபவிக்கும் போது நான் வேதனைக்குள்ளாக நேரத்தை கடத்துகிறேன், இழப்புகளுக்கு நான் சந்திக்கிறேன், இன்னும் பல காரியங்களை நான் சந்திக்கிறேன், சமநிலையோடு நான் வாழாததுனால. வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா? பி பேலன்ஸ். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில் சொன்னா பி பேலன்ஸ். உங்கள் நடைகள் பத்திரப்பட்டிருக்கட்டும், உங்கள் நடைகள் நிலைவரப்பட்டிருக்கட்டும், உங்கள் நடைகள் ஒரு சமநிலையோடு இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். வாழ்க்கை என்பது முழுவதுமாய் சமநிலையை பொறுத்ததாய் இருக்கிறது. சமநிலையோடு இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை மிசரபிள் தான். சமநிலையோடு இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை குழப்பம்தான். சமநிலையோடு இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை சீராக போகாது. சமநிலையோடு இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை தெளிவாக சுமூகமாக அது போகாதுங்க. சமநிலை அவசியம், சமநிலை அவசியம். என் பிள்ளைகள் மத்தியிலே சமநிலை அவசியம், என் உறவுகள் மத்தியிலே சமநிலை அவசியம், என் குடும்பத்திலே சமநிலை அவசியம், நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் சமநிலை அவசியமாக இருக்கிறது. லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ். ஸோ முதல் காரியத்தில், முதல் வாரத்தில் பார்த்தோம், ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். ஒவ்வொருவரையும் மரியாதை செலுத்துவது மிக முக்கியம் என்பதை பார்த்தோம். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது வாரத்தில் பார்த்தோம், ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். அதே முதல் வாரத்தில் இரண்டாவது காரியத்தை பார்த்தோம், ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ். பொறுப்புணர்வு மிக முக்கியம். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்திற்கொத்த காரியங்களை செய்யாமல் பொறுப்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்திலே ரெப்ரசன்டேஷன் இஸ் மேட்டர்ஸ். என்னங்க? பிரதிநிதித்துவம் முக்கியமாக இருக்கிறது. நானும் நீங்களும் பிரதிநிதியாக, அல்லது 2 காரியங்களை பார்த்தோம். பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். முதலாவது, நாம் தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம், என் கடவுளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். என்னையும் உங்களையும் கர்த்தர் என்னவாய் அழைத்திருக்கிறார், என்னவாய் அழைக்கிறார், என்னவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான்னு சொன்னால், இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே அம்பாசடராக இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தானாதிபதிகளாய் இருக்க விரும்புகிறார். எல்லாரும் சொல்லாமா? என்னவா? ஸ்தானாதிபதி. எல்லாரும் சொல்லாமா? ஸ்தானாதி. என்னங்க, என்ன போஸ்டர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு விலை உயர்ந்த போஸ்டர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இந்த உலகத்துக்கே நான் சிஇஓவா இருக்கிறேன்.
ஸ்தானாதிபதியா இருக்கிறேன். இந்த உலகத்துல, என் குடும்பத்துல, என் சமுதாயத்துல நான் எப்படி இருக்கிற ஸ்தானாதிபதியா என்னை உங்களை வச்சிருக்கிறார். ஸ்தானாதிபதி என்ன? அவருக்காக இந்த உலகத்தில் நான் ஒரு தூதுவனாக செயல்படுவது. ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்காக இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தை, இந்த பூமியை நிலைநாட்ட நான் ஒரு ஸ்தானாதிபதியாக வாழ்ந்து என் பொறுப்பை நான் நிறைவேற்றணும். நான் அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். பரலோகத்துக்குரியவனாய் நான் வாழ வேண்டும். பரலோகத்துக்குரியவன். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பூமிக்குரியவனாவே நான் வந்துட்டோம். இந்த பூமிக்குரியவனாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய கவலை தான் அதிகமாயிடுச்சு. இந்த பூமிக்குரிய கஷ்டம் தான் அதிகமாயிடுச்சு. இந்த பூமிக்குரிய வேதனை தான் அதிகமாயிடுச்சு. அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், அதை கட்டணும், இதை கட்டணும். இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நானும் நீங்களும் யார்? பரலோகத்துக்குரியவர்கள், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமி தற்காலிகமானது. இந்த பூமி எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொஞ்ச நாட்கள் வாழ்ந்து கர்த்தர் நாம மகிமைக்காக வாழ கொடுத்தது. ஆனா இந்த பூமியில தான் நான் சேர்த்து வைக்க பார்க்கிறேன். இந்த பூமியில தான் நான் எல்லாத்தையும் செய்ய பார்க்கிறேன். இந்த பூமியில தான் எல்லாத்தையும் சாதிக்க பார்க்கிறேன். ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தர் எதற்காக ஒரு அம்பாசடரா இந்த இடத்துல உங்களை அனுப்பியிருக்கிறார், என்ன அனுப்பியிருக்கிறார்? கர்த்தர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக சாட்சியாக வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. ஆக நான் நடந்து போகும்போது என்னை பார்த்து சொல்லணும், இங்க பாருங்கப்பா, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி போய்கிட்டு இருக்கார், பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி போய்கிட்டு இருக்கார், பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, என் குடும்பத்தில், என் சபையில் நீங்களும் நானும் என்னவா அழைக்கிறார் கர்த்தர்? பிரீஸ்ட்ஹுட்டா அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆசாரிய கூட்டமாய் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். ஆசாரியனாய் அழைக்கிறார். என்ன? மனிதனுக்காக தேவனிடத்தில் அவன் பாவங்களுக்காக போய் பலி செலுத்தி அந்த பாவங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி மனிதனுக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிற ஒருவன், அவன் தான் ஆசாரியன். ஆதி காலத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை அதை செய்வாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் செய்யணும். யோபு எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒருவேளை அவர்கள் பாவம் செய்திருக்கலாமோ என்று சொல்லி அவர்கள் லக்கத்தின்படி, எண்ணிக்கையின்படி போய் பலி செலுத்தி தன் பிள்ளைகளுக்காக ஆசாரியனாக வாழ்ந்தாரோ, அதை போல என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக, என் சபையில் இருக்கிற மக்களுக்காக நானும் நீங்களும் ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டம் சொல்றார். ஹல்லேலூயா. ராயல் பிரீஸ்ட்ஹுட் என்று சொல்லுகிறார். ஹோலி பிரீஸ்ட்ஹுட் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆசாரியர்களும் ராஜரீக ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை கனமான ஒரு வாய்ப்பை எனக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்கார். ஒரு பேரை எனக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அது நமக்கு அதெல்லாம் பெருசா நமக்கு தெரியாது. இந்த உலக கஷ்டம், நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் தற்காலிகமானது, கொஞ்ச நாள் தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டத்திலையும் அதுலேயும் இதுலேயும் மாட்டி சிக்கிக்கிட்டு நம்ம உன்னதமான நோக்கத்தை மறந்து விடுகிறோம். நம்ம பார்க்கலாம் அதை. செகண்ட்லி, ஃபர்ஸ்ட்லி we all represent our God, and secondly we all represent our church. நம்ம சபையை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். வார நாட்டில் சர்ச்சு எங்கே இருக்குது? சர்ச்சு யார் ஃபஸ்ட்டு? நீங்களும் நானும் தான். யாருங்க சர்ச்சு? யாருங்க தேவ ஆலயம்? யார் தங்கும் ஆலயம்? கர்த்தர் என் மேலே தங்குறாரு. யாருங்க சர்ச்சு? நீங்கள் தான் சர்ச்சு. ஆக நீங்கள் சமுதாயத்தில் வாழ நாட்களில் வாழ்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு தேவனுடைய சரீரமாய் சபையில், சமுதாயத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க. சபையை ரெப்ரசன்ட் பண்ணணும், சபையை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. நம்முடைய செயல் மூலமாய், நம்முடைய சாட்சியின் மூலமாய் சபையை ரெப்ரசன்ட் பண்ணணும். we are the living stones of the church என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் ஜீவ கற்களாய், ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறோமா. இந்த செங்கல், எத்தனை செங்கல் இருக்கு பாருங்க. இந்த செங்கல்ல ஒரு செங்கல் தான் நான். இதில் ஒன்று இல்லைனாலும் வீக்கு, இந்த கட்டிடம் வீக்கு. ஆக கர்த்தர் உங்களை என்னை அந்த அளவுக்கு ஒரு கனத்தை கொடுத்துருக்கிறார். நீங்க முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க முக்கியம். சபைக்கான ஒரு ஜீவ கற்களாய் நீங்கள் நானும் இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு மிக முக்கியமான காரியத்தை 2 பாயிண்ட் இருக்கு.
இந்த 2 மெயின் பாயிண்டில் 2 சப் பாயிண்ட்ஸ் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால், நேரம் சரியாக இருந்தால் நம்ம அதை முழுவதுமாய் பார்க்க போகிறோம். அப்படி இல்லை, முடிக்கலைன்னு சொன்னால் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ். என்ன மேட்டர்ஸ்? மினிஸ்ட்ரி. ஊழியம் முக்கியங்க. ரெஸ்பெக்ட் முக்கியம், ரெஸ்பான்சிபிலிட்டி முக்கியம், ரெப்ரசன்டேஷன் முக்கியம், இதெல்லாம் முக்கியம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஊழியம் முக்கியம். எல்லாம் சேர்ந்து சொல்லமா? ஊழியம் ரொம்ப முக்கியங்க. ஊழியம் முக்கியம். இங்கே தான் இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஊழியம் முக்கியம். நான் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஊழியம் முக்கியம். எபேசியர் 4:1 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், கர்த்தர் நிமித்தம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிற நான், கர்த்தர் நிமித்தம் ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கிற நான், கர்த்தர் நிமித்தம் ஒரு இடத்துல பிரிசனரா இருக்கிற நான், கைதியா இருக்கிற நான், யாருனால? கர்த்தர்னால கைதியா இருக்கிற நான், கட்டப்பட்டவனா இருக்கிற நான், பிரசரனா இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில். யார் சொல்றது? இது பவுல் சொல்றாரு. எப்ப சொல்றாரு? என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, எல்லாம் என்ன கவனிங்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. எழுதிட்டு பைபிளை வாசிச்சுட்டு என்ன பாருங்க, என் கண்ணு பாருங்க, கொஞ்சம் சகிக்காத்தான் பண்ண பாருங்க, வேற வழி இல்லை. என்ன பாருங்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அது சொல்றதுக்கு முன்னாடி அவர் எங்கிருந்து சொல்றாரு? ஒரு பிரிசனரா, ஒரு கைதியாய், கட்டுண்டவனாய், கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல் சொல்றாரு. எங்க இருந்து சொல்றாரு? கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து சொல்லல, நல்ல இடத்துல இருந்து சொல்லல, அரண்மனையிலிருந்து சொல்லல, சிங்காசனத்திலிருந்து சொல்லல. கர்த்தர் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், தேவ ஊழியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம நடந்துக்கிறோமா? எவ்ரி மெம்பர் இஸ் அ மினிஸ்டர். ஒவ்வொரு சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியர்கள் தான். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நானும் நீங்களும் பாத்திரவான்களாய் நடந்துக்கிறோமா? இல்லை நமக்கு இந்த உலக கவலையை, நான் சொன்ன மாதிரி உலக கவலையே தான் பெருசாக இருக்கா? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரவானா என்னைக்கு நான் நடந்துட்டு இருக்கிறேன்? எவ்வளோ நான் கர்த்தருக்கு என்னை கொடுத்துருக்கிறேன்? எனக்கு சர்ச்சில் ஒரு வேலையை கொடுத்து வச்சிருக்கிறாரு, ஊழியத்தில் ஒரு வேலையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. பாஸ்டர் கொடுக்கலங்க, ஒரு கருவி, அவ்வளோதான். நம்ம த்ரூ பாஸ்டர், ஃப்ரம் பாஸ்டர் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் வாலண்டியராக இருக்கலாம், நீங்கள் ஒரு சிறு ஊழியத்தை செய்யலாம், அல்லது சபையில் ஒரு அங்கமாக இருந்து எந்த ஊழியத்தை, நீங்கள் ஒரு ஜெப பங்காளர்களாக இருக்கலாம், ஒரு ப்ரேயர் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கலாம், அல்லது வாலண்டியரில் இருக்கலாம், அல்லது பாடுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது மியூசிஷியன்ஸாக இருக்கலாம், அல்லது இன்னும் பல காரியங்கள், பல ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம். தட் இஸ் நாட் ஃப்ரம் பாஸ்டர், த்ரூ பாஸ்டர், அவ்வளோதான். ஃப்ரம் காட், ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது, பாஸ்டர்கிட்ட இருந்து வரல. பாஸ்டர் மூலமாக ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது, அவ்வளோதான். அப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நானும் நீங்களும் என்ன பண்ணணுங்க? பாத்திரவான்களாய் நடக்கணும். ஆனர் யுவர் கால். முதல் காரியம் போடுங்க, மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ். ஆனர் யுவர் கால், ஆனர் யுவர் கால். உங்கள் ஊழியத்தை மதியுங்க ஃபர்ஸ்ட். அது எந்த ஊழியமா இருக்கட்டும், கவனிக்கிறீங்களா? எந்த ஊழியமா இருக்கட்டும், ஊழியத்தை மதிக்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஊழியத்தை மதிக்க கத்துக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் மேன்மை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். வேல்யூ யுவர் மினிஸ்ட்ரி, ரெஸ்பெக்ட் யுவர் மினிஸ்ட்ரி.
ஊழியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, எனக்கு கிடைச்ச ஸ்லாக்கியங்க. வேற ஆள் இல்லையா ஆண்டவருக்கு? வேற ஆள் இல்லையா? கவனிக்கிறீங்களா? வேற ஆள் இல்லையா? இருக்கிறாங்க. போன வாரம் ஒருத்தர் பார்த்தேன் சாட்சி. அவர் யாரோ ஒருத்தர் ஊழலுக்கு அழைச்சாராம். அழைக்கும் போது நீ தான் பண்ணணும் ஆண்டவர் சொன்னாராம். கெஞ்சுறாராம் ஆண்டவர். யாரு? என் மகனே, என் மகனே, நீ தான் இந்த ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கெஞ்சுறாராம். அவர் சொன்னாராம், நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாராம். இல்லை இல்லை, நீ தான் செய்யணும். அப்போ நான் செய்யணும்னா நான் கண்டிஷன் போடுவேன். கவனிக்கிறீங்களா? இந்த கண்டிஷன், நான் வந்தேன்னா என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. ஊழியத்துக்கு வந்தேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஊழியத்துக்கு வந்தேன்னா நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நடக்கணும். யாருக்கிட்ட கண்டிஷனு? கடவுள்கிட்ட. பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? எங்கேருந்து சொல்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், கர்த்தர் நிமித்தம் சிங்காசனத்தில் அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்னு சொன்னாரா? எங்கிருந்து சொல்றாரு? சிறையிலிருந்து சொல்கிறார். கட்டப்பட்டவனாய் சொல்லுகிறார். வேதனை இருந்து சொல்கிறார். பாடுகள் மத்தியில் சொல்றார். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு இப்போ ஊழியம்லாம் ஊழியம் வந்து என்ன தெரியுமா? டேபிள் மினிஸ்ட்ரி தான். டேபிளில் உட்காந்து, சேரில் உட்காந்து, இறங்க மாட்டார், யாரையும் பார்க்க மாட்டார். அதுதான் டேபிள் மினிஸ்ட்ரி தான். ஒயிட் காலர் ஜாப் தான் ஊழியம் இன்னைக்கு. என்னவா ஒயிட் காலர் ஜாப் ஊழியம். இறங்க மாட்டாங்க கீழே, ஒரு ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. மேலே மட்டும் பிரசங்கத்துக்கு மாத்திரம் நான் ஊழியக்காரன், நான் நல்ல பிரசங்கி, நான் நல்ல பாடகன், நல்ல பாடகி. ஓகே, இருக்கட்டும். நல்ல பிரசங்கியாக இருக்கலாம், நல்ல பாடகராக இருக்கலாம், நல்ல மியூசிஷியனாக இருக்கலாம், இருக்கட்டும். கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு இல்லைங்க ஊழியம். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக இருக்கணும். நீங்களும் நானும் எனக்கு கிடைச்சிருக்கிற சின்ன ஊழியம், ஆனர் யுவர் கால். ஜஸ்ட் ஆனர் யுவர் கால், ஜஸ்ட் வேல்யூ யுவர் கால். உங்க அழைப்பை ஆனர் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் நம்முடைய ஊழியத்தை மதிக்கணும். செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் முக்கியம். ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எப்படி? ஒரு சிங்காசனத்தை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் நல்ல ஒரு போஸ்டில் இருந்து என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் நல்ல பணக்காரனாயிருந்து, நல்ல பொருள் படைத்தவனாயிருந்து, நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து என்னை பின்பற்ற கடவன். அப்படியே சொன்னாரே இயேசு. ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமென்றால், விரும்பினால், தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றட்டும். சிலுவை சுமக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு விருப்பம் இல்லை. நான் ஏன் ஆனர் யுவர் கார்ல இதை சொல்றேன் தெரியுமா? தியாகம் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க, தியாகம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. தன்னுடைய நேரத்தை தியாகம் பண்ண விருப்பம் இல்லை, தூக்கத்தை தியாகம் பண்ண விருப்பம் இல்லை, பணத்தை தியாகம் பண்ண விருப்பம் இல்லை, தன்னுடைய தாளந்தை தியாகம் பண்ண விருப்பம் இல்லை, கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்க விருப்பம் இல்லை. சிலுவையை எப்படிங்க? சிலுவை சுமக்காம எப்படிங்க லேசா எனக்கு உங்களுக்கும் கிடைச்சிருக்கிற ஊழியத்தை மதிக்காம எந்த அளவுக்கு நான் லேசா இருக்கிறேன் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இருக்கும்போது அந்த அருமை தெரியாது ஊழியர். அது மனுஷனுக்கே இருக்கிற ஒரு பெரிய டிராபேக். ஒரு ஊழியம் என் கையில் இருக்குது,
ஒரு ஊழியத்தை என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்குறான்னு சொன்னால் அது மதிப்பு ஊழியம் என் கையில் இருக்கும்போது இருக்காது. என்கிட்ட இல்லாத போது தான் ஐயோ நான் இழந்துட்டேனே. அதுவும் சில பேர் ஃபீல் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு. இருந்துட்டு போட்டேன்டா, தொலைஞ்சுதுடா பிரச்சனை, இனிமேல் நான் பதில் கொடுக்க வேண்டியதில்லை, இனிமேல் நேரத்துக்கு போக வேண்டியதில்லை, இனிமேல் எதையும் தியாகம் பண்ண வேண்டியதில்லை, தூங்கி 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 விழலாம். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சவர், ஒரு மனிதனாய் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், ரொம்ப மதிக்கிற ஒரு மனுஷன், நல்லா படித்த மனுஷன். நான் நினைக்கிறேன் இப்போ கூட அவர் படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு கவனிங்க என்ன, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதை வெளியே காமிச்சிக்க கூடாதான். கவனிக்கிறீங்களா? எனக்கு நிறைய விஷயம், எனக்கு இந்த வேலை தெரியும், எனக்கு அந்த வேலை தெரியும், எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், எனக்கு டைப்பிங் தெரியும், எனக்கு மியூசிக் வாசிக்க தெரியும், எனக்கு பாட தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொன்னால் வெளியே காமிச்சிக்க கூடாதான். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத சொல்லிக்க கூடாதான், தெரிவிச்சிடக்கூடாதான். ஏன்? ஏன்னா உங்களை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்களாம். எனக்கு கொடுத்த அட்வைஸ் அது. ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அட்வைஸ். ஆனால் நான் சொல்லட்டுமா, ஒரு தேவ ராஜ்யத்தில் இருக்கிறவங்க வெளியில் எப்படியா அது எனக்கு தெரியாது, நான் வெளியிலையும் அப்படி தான் செய்வேன். ஆனால் தேவ ராஜ்யத்துக்கு ஒன்று 1 மைல் தூரம் ஓட சொன்னா, 2 மைல் தூரம் ஓடு. எனக்கு என்னென்ன தாளந்து இருக்கோ என் எல்லாமே கர்த்தர் கொடுத்ததுங்க, அது என் கர்த்தருக்கே நான் கொடுக்கணுங்க. எனக்கு என்னென்ன வேலை தெரியுமோ எல்லாம் கர்த்தர் கொடுத்த விஷயம், எல்லாம் கர்த்தர் கொடுத்த திறமை, எல்லாம் கர்த்தர் கொடுத்த பலன், என் கர்த்தருக்கே எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். எல்லா வேலையும் எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு நான் செஞ்சுருக்கிறேன். அவர் சொன்ன பிறகும் சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சேன். அதனால் அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறார், ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன், எல்லா வேலையும் கஷ்டமாக ஆயிடுச்சு, என்னால் முடியல. ஆனால் அது வேதனையாக ஃபீல் பண்ணல, அது முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஆனால் நான் அந்த அட்வைஸ் நான் ஏற்றுக்கல. ஏன்னா என் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு எவ்வளவு செஞ்சாலும் அவர் செஞ்சதுக்கு ஒன்றுமே பத்தாது, ஒன்றும் பத்தாது. ஜீவனையே கொடுத்தார், பரலோகத்தை எனக்காக விட்டு இறங்கி வந்தார். நம்ம ஆளுங்க சாதாரண சேரை விட்டு இறங்கி வர மாட்டாங்க. என் சேரு, என் போஸ்ட், பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். நான் சொல்றேன், உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? உங்களுக்கு பாட தெரியுமா? பிரசங்கிக்க தெரியுமா? பெருக்க தெரியுமா? வாலண்டியரிங் பண்ண தெரியுமா? மீடியா தெரியுமா? கம்ப்யூட்டர் தெரியுமா? இன்னும் பல ஊழியங்கள் உங்களுக்கு தெரியுமா? வேலை தெரியுமா? எல்லாத்தையும் கர்த்தருக்காக பயன்படுத்த ஒப்புக்கொடுங்க. பரவாயில்ல, யூஸ் பண்ணுறாங்களா, பண்ணிக்கிட்டோம். ஒரு சில தவறான ஆட்கள் யூஸ் பண்ணுறாங்களா, பண்ணிக்கிட்டு போட்டோம். உங்களுக்கு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார், எனக்கு அனுபவத்தை கொடுப்பார். ஏன் நானும் நீங்களும் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அது கர்த்தர் ராஜ்யத்திற்காக ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு தாளந்தும் கர்த்தருக்காக பயன்படுத்தப்படட்டும். பரவாயில்ல, என்னை யார் எப்படி யூஸ் பண்ணினாலும் பரவாயில்லங்க. நம்மளை யார் எப்படி வேலை வாங்கினாலும் பரவாயில்லங்க. யாருக்காக வேலை வாங்குறாங்க? எதுக்காக வேலை வாங்குறாங்க? சர்ச்சுக்காகத்தானே, சபைக்காகத்தானே. சில சமயங்களில் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆரம்ப கால ஊழியத்தில் செய்யும்போது நைட் 2 மணிக்கு போவேன். எண்ணிக்கை? நைட் 2 மணிக்கு சனிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு வருவேன். அது சனிக்கிழமை கணக்கு வராது, ஞாயிற்றுக்கிழமை கணக்கு தான் வரும். எங்கள் அம்மா சாட்சி, திருமணமானவருக்கு மனைவி சாட்சி. சபை சபை சபை, சர்ச்சுன்னு விழுந்து கடந்தோம், இழுத்து போட்டுங்க, எல்லாத்தையும் செஞ்சோம். அதுக்கேற்ற கணம் கிடைச்சதா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சங்க,
3 மாடி, 4வது மாடி. எனக்கு இடுப்பு பிரச்சனை, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனது. நான் அப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது பின்னாடி இருந்து ஒரு காரை வந்து இடிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகல. ஆனால் இங்கே ஒரு சின்ன லைட்டாக ஒரு இடுப்பில் ஒரு சின்ன அடி, கிராக் மாதிரி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். ஆனால் ஹெவியாக வேலை செய்யும் போது, குளிர்காலம் அதிகமாகும் போது இங்கே வலி ஆகும். கர்த்தர் கிருபையில் இப்போ இல்லை. ஆனால் இப்போ நான் எதனா ஸ்ட்ரெயின் பண்ணாலும் அதிகமாக வலி ஆகும். அந்த வலியில் கூட நாங்கள் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அது நாங்கள் இருந்தது 2வது மாடி. அந்த 2வது மாடிக்கு மேலே தான் டாய்லெட்டும் ஃப்ரெஷ் ஆகிற இடமும் இருக்கும். கீழே இருந்து இந்த 2 கருப்பு கலர் ட்ரம் இருக்கும். அந்த கருப்பு கலர் ட்ரம்மு அது எத்தனை லிட்டர்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 லிட்டர் இருக்கலாம். கவனிக்கிறீங்களா? அதை நாங்கள் பிடிச்சிக்கிட்டு ஏறுவோம். ஒவ்வொரு சனிக்கிழமை ஏறவும். மேலே தண்ணி வராது. 3வது மாடியில் டாய்லெட்டுக்கு போய் தண்ணியை நிரப்புவோம். எங்கள் ஊழியத்தை மதித்தோம். பாஸ்டருக்காகனா நாங்கள் அங்கே நின்றுருக்க மாட்டோம். என் ஊழியக்காருக்காகனா நாங்கள் நின்றுருக்க மாட்டோம். என் கடவுளுக்காக எனக்கு கிடைச்ச பெரிய விஷயம் இது. நான் கஷ்டப்படுறத பார்த்து என் கூட இருந்த 2 நண்பர்கள், அவங்க 2 பேரும் இன்றைக்கும் என் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கிறாங்க. செபாஸ்டின் அண்ட் வசந்த்னு சொல்லி என் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கிறாங்க. என் கூட கான்டாக்டில் இருக்கிறாங்க. என் வழியை தாங்க முடியாமல் நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு என் கூட சனிக்கிழமை நைட்டு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு, மியூசிக் ப்ராக்டிஸ் முடிச்சு என் கூடவே நிற்பாங்க, தண்ணியை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் என்ன பண்ணுவோம், 2 ட்ரம், நடுவில் நான், ஒரு பக்கம் இன்னொரு தம்பி, இன்னொரு பக்கம் இன்னொரு தம்பி, இன்னொரு ஃப்ரெண்டு. அதில் இன்னொருத்தனுக்கும் அவனுக்கும் இடுப்பு பிரச்சனை. அந்த வழியிலையும் ஊழியத்தை செஞ்சு மேலே வரைக்கும் போய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிரப்புவோம். ஏன்னா எனக்கு கிடைச்ச ஊழியம் நான் மதித்தோம். அப்போல்லாம் இந்த பாயிண்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது ஒரு பாயிண்ட்டாக எங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்கு வாழ்க்கையாகவே இருந்தது. வழி இருக்கும், யாரும் கூட இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அது சில சமயத்தில் வருத்தம் இருக்கும். நாங்கள் 2 பேர் கூட 3 பேர் தான் இருக்கிறோமே, இன்னும் நிறைய பேர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாகுமே. நிறைய பேர் இருந்தாங்க, ஆனாலும் நாங்கள் அதை செஞ்சோம். கிடைச்ச ஊழியம் மேன்மைங்க. என்னென்னவே செய்கிறேன், என் சுயத்துக்கு நான் என்னென்னவே செய்கிறேன்னு. நாளெல்லாம் விழுந்து கிடக்கிறேன் என் சொந்த வேலைக்கு, என் சுய வேலைக்கு. அப்போ கர்த்தர் ராஜ்யம் லேசா? எனக்கு கர்த்தரோட ராஜ்யம் எனக்கு லேசா? கர்த்தர் கொடுத்த ஊழியம் உங்களுக்கு லேசா? எனக்கு லேசா? பாஸ்டர் கேள்வி கேட்டா அடுத்த வாரத்துல இருந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் யோசனை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தாளந்து இருக்கட்டும், நான் சொல்கிறேன், அது பாஸ்டர் நல்லவரோ கெட்டவரோ, உங்களை யூஸ் பண்ணிக்கிறாரோ இல்லையோ, அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க. நீங்கள் கடவுளுக்காக செய்யுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பாஸ்டரானவர் கனப்படுத்துவார்ல, பிதாவானவர் கனப்படுத்துவார். பாஸ்டர் உங்களை கனப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, லீடருங்க உங்களை கனப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, விசுவாசிகள் உங்களை கனப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, யார் கனப்படுத்துறது? சபைக்காக ஒரு காரியத்தை, ஒரு சின்ன வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன், இங்கே விஜய் பிரதரும் இவங்க இருக்கிறாங்க, நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நான் எங்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்கள இல்லாமல் நான் சொல்கிறேன், ஊழியத்துக்குள்ளே வராதப்போவே அவங்க செஞ்ச விஷயம். இங்கே இந்த சர்ச்சில் இந்த பெயிண்டிங் அடிக்கும்போது விஷயம் அவங்களுக்கு தெரியாது, நான் அவங்கள இன்வைட்டும் பண்ணல. பெயிண்ட் அடிக்கணும், 3 நாள் 4 நாள் வேலை. இங்கே பார்க்குறது தான் இது ஏதோ குறைவாக இருக்குது. எடுக்க ஆரம்பித்தா என்னடா அது இவ்வளோ விஷயம் இருக்குதான்னா ஆகுது நம்மளுக்கு. நம்ம எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்குமோ அவங்களுக்கு விஷயம் எப்படியோ தெரிய வந்து ஒரு நாள் முழுக்க இங்கே வந்து விழுந்துட்டாங்க. இத்தனைக்கும் சாயங்காலம் வெளியே ஊருக்கு போகிறவங்க இந்த வேலை தான் செய்யணும், அந்த வேலை தான் செய்யணும், அதெல்லாம் கிடையாது. வேல்யூ யுவர் மினிஸ்ட்ரி, ஆனர் யுவர் மினிஸ்ட்ரி. கர்த்தருக்காக செய்கிறோம், கர்த்தருக்காக நாம் அதை செய்தோம். 2வதாக ஆனர் யுவர் மினிஸ்ட்ரி மாத்திரமில்லை, ஆனர் யுவர் லீடர்ஸ், யுவர் பாஸ்டர்ஸ், யுவர் எல்டர்ஸ். உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், தலைவர்கள், போதகர்கள், பெரியவர்கள், முதியவர்கள். ஆனர் யுவர் லீடர்ஸ்.
மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ்ங்க. மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ். எபிரேயர் 13:17 வசனம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால். யார? உங்களை நடத்துகிற உங்க போதகர்கள், உங்களை நடத்துகிற உங்க பாஸ்டர்ஸ், உங்களை நடத்துகிற உங்க மேய்ப்பர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. இந்த வார்த்தையை சொல்லாம அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. இது கொஞ்சம் ஹார்ஷா இருக்குதா? அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. பாஸ்டருங்க உங்களை நடத்துறாங்க, உங்களை விசாரிக்கிறாங்க, உங்க ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் விழித்திருந்து உத்தரவாதம் பண்ணுகிறாங்க. பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது பாஸ்டரும் ஜெப தலைவர்களும் ஜெப லீடர்களும் பிரேயர் பார்ட்னர்ஸும் இந்த இடத்துல போராடி கொண்டு ஜெபித்து கொண்டு எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க, பிசாசினிடத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்க, கண்ணிகளிலிருந்து காத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இங்கிருந்து ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம அடங்கணும். ஆனர் யுவர் லீடர்ஸ். அதுக்கு அர்த்தம் என்ன? கீழ்ப்படிங்க. நானும் நீங்களும் எங்க தலைவர்களுக்கு, என் தலைவர்களுக்கு கீழ்ப்படியணும். முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்க கூடாது. தெசலோனிக்கேயர்ல சொல்ற, அன்றியும் சகோதரர் உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து எங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனர் யுவர் லீடர்னா என்ன சொன்னா? கீழ்ப்படிதான். ஆனர் யுவர் லீடர் அப்படின்னு சொன்னா என்ன? துக்கப்படுத்தாதீங்க அவங்கள. தேவையில்லாத விஷயத்துக்கு துக்கப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு என்ன வந்துச்சு? எதுக்காக உங்களுக்காக பிரேயர் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு கேள்வி இருந்தா என்னங்க என்ன இருக்கு? நம்ம லேசா பாஸ்டருங்களை துக்கப்படுத்திட்டு போயிடுறோம், லேசா மேய்ப்பர்களை துக்கப்படுத்திட்டு, ஊழியக்காரங்களை துக்கப்படுத்திட்டு, தலைவர்களை துக்கப்படுத்திட்டு போயிடுறோம். உங்களை விசாரிக்க வரும்பொழுது, உங்ககிட்ட பேச வரும்பொழுது, உங்களை தாங்க வரும்பொழுது எவ்வளோ லேசா துக்கப்படுத்துகிறோம். ஊழியர்களை அவமானப்படுத்துகிறோம், ஊழியர்களை கனவீனப்படுத்துகிறோம். உங்களை விசாரிக்கிற ஊழியர்களை நீங்கள் எவ்வளோ நாள் எப்போங்க விசாரிச்சிருக்கிறீங்க? எப்போ நான் விசாரிச்சிருக்கிறேன்? உங்களை விசாரிக்கிறாங்களா ஊழியர்கள்? என்ன விசாரிக்கிறாங்களா ஊழியக்காரங்க, பாஸ்டருங்க, மேய்ப்பருங்க, தலைவருங்க? உங்கள் தலைவர்களை எவ்வளோ விசாரிச்சிருக்கிறீங்க? உங்கள் தலைவர்களுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? உங்கள் தலைவர்கள் கஷ்டத்தில் நீங்கள் கூட நின்று இருக்கிறீங்களா? உங்கள் கஷ்டத்தில் கூட நின்று இருக்கிறாங்களே. உங்கள் தலைவர்கள், உங்கள் ஊழியர்கள் வழியில் இருக்கும்போது கூட நின்று இருக்கிறீங்களா? ஏன்னா உங்கள் வழியில் அவங்க கூட நின்று இருக்கிறாங்களே. ஆனால் ஊழியர்களை குறை சொல்ல நமக்கு வந்துடுது. ஊழியர்களை எவ்வளோ பேர் தாங்கி இருக்கிறோம், ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கிறோம். ஊழியர்கள் குடும்பத்திற்காக உங்க குடும்ப ஜெபத்தில் எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணிருக்கீங்க? ஊழியர்களை நினைச்சிருக்கிறீங்களா? முதல்ல ஆனர் யுவர் லீடர். ஆண்டவர் சொல்றாரு, வசனம் தான் சொல்லுது, காரணம் உங்கள் ஆத்துமாக்களுக்காக அவர்கள் விழித்திருக்க கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். உங்க ஆத்துமா நல்லா இருக்கணும், அழிவுக்குள்ளாக போகக்கூடாது, பின்மாற்றத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்களா? அதுக்காக அழைக்கப்பட்டு, அதுக்காக போராடி, அதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உங்க ஊழியக்காரங்க நல்ல வயதில் சிறியவங்களோ அல்லது பெரியவங்களோ எப்படின்னா இருக்கட்டும், உங்க ஊழியக்காரங்க படிப்பில் சிறந்தவரோ அல்லது இல்லையோ, ஒருவேளை உங்க ஊழியக்காரங்க பணம் படைத்தவரோ அல்லது அதில் குறைந்தவரோ எப்படின்னா இருக்கட்டும், ஆனர் யுவர் லீடர். உங்க ஊழியர்களை மதிங்க. ஏன்னா மினிஸ்ட்ரி மேட்டர்ஸ். வெளியில் பாஸுக்கு மாத்திரம் பயந்து மதிக்கிறோம், ஏன்னா சம்பளம் கரெக்டாக பஞ்ச் பண்ணுறோம், ஏன்னா பாயிண்ட் போயிடும். இப்போ நிறைய இந்த ஆன்லைன் இதெல்லாம் நம்ம வாங்கும்போது, மேடம் ஸ்டார்ஸ் போட்டுருங்க, மேடம் 5 ஸ்டார் போட்டுருங்க. ஏன்?
போனஸ் வரும், பணம் வரும், அது வரும். இது ஊழியக்காரங்க மதிக்கணும். வெளியில் இருக்கிறவங்களை நம்ம அவ்வளோ மதிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சுயத்திற்காக, பணத்துக்காக, பேருக்காக, போஸ்ட்டுக்காக, பொருளுக்காக. ஆனால் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து எவ்வளோ பேர் நம்ம அடங்குறோம். உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோராக வச்சிருக்கிறாரு. யாரு? கடவுள். அவங்க யாருனார்கிட்ட எப்படிட்டா இருக்கட்டும். சில சமயம் நீங்கள் போகும் பாதைகளுக்கு முன்னாடி அவங்க போய் அந்த பாதையில் உங்களை பின்னாடி வர வைக்கிறாங்க. அந்த பாதை எவ்வளோ கரடுமுடாக இருந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாதையை சரி பண்ணி உங்கள் தலைவர்கள் பின்னாடி நீங்கள் போகிறீங்க. ஆனர் யுவர் லீடர். அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். டியூரபிலிட்டி முக்கியம். அவைலபிலிட்டி முக்கியம். எப்போவுமே அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். நமக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவங்க நம்ம இருக்கணும். கணக்கு கேட்கும் போது அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது அதுக்கு முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நிலைத்தன்மை. எப்போ நம்பினாலும் எப்போ எப்படி நம்பிடலாம்ப்பா, ஒரு தடவை சொல்லிட்டா வேலை முடிச்சிடும், அந்த 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 இது இருக்கணும், அந்த உறுதி இருக்கணும். எப்பவுமே எதுக்கு கூப்பிட்டாலும் தயாராக இருக்கணும். இன்னைக்கெல்லாம் வர முடியாது, நாளைக்கு வர முடியாது. எனக்கு நான் தலைவராக ஜோன் பாஸ்டராக இருக்கும்போது அங்கே ஒரு சிஸ்டர் 4 மணிக்கு அவங்களுக்கு வேலை முடியும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகமே இருந்ததில்லை சிஸ்டர். ஏன்னா நான் தனியாக போனோம். ஸோ அதனால் 2 பெண் லீடரை கூட்டின்னு போவேன் என் கூட. ஏன்னா போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்க யார் எப்படி இருப்பாங்க, புது நபர்கள் இருப்பாங்க. நான் தனியாக போகிறது நல்லது இல்லைன்னு சொல்லி அந்த லீடரை கூப்பிடுவேன். ஒரு நாளும் நாங்கள் இருந்த வரைக்கும் என்னால் முடியாது பாஸ்டர்னு சொன்னதே இல்லை. பேர் சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்குது, சொல்லணுமோ இல்லைன்னு கூட எனக்கு தெரில. ஒரு நாளும் சொன்னது கிடையாது. வந்துடுறேன் பாஸ்டர். எத்தனை மணிக்கு வரணும் பாஸ்டர்? அவங்களுக்கு வேலை இல்லையா? வேலை இருக்குது. ஒன்று தான், எப்போ ஊழியன்னாலும் ஐ எம் அவைலபிள். இப்போ வாட்ஸ்அப்லேயே அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க. அதுக்குள்ளே ஒரு பேர் வைக்குவாங்களே, வாட்ஸ்அப் கீழே நம்ம பார்த்தோம்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா அதில் தெரியும் ஐ எம் நாட் அவைலபிள்னு போட்டு வச்சுருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஐ எம் நாட். ஒருத்தர் பேர் ஒரு இடத்துல போயிருந்தேன், ஐ எம் பிஸி. ஆமாம், ஐ எம் பிஸி. என்ன பிஸி? ஷார்ட்ஸ் பார்க்குறது இல்லையா? தூங்குறது இல்லையா? எதில் பிஸி? எவ்வளோ பிஸி? ஒரு ஆத்துமாக்காக பிஸி. நான் பிஸியாக இருக்கணுமா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற விஷயத்தில் நான் பிஸியாக இருக்கலாம். நல்லா கவனிங்க. அப்போது அக்கௌண்டபிலிட்டி, டியூரபிலிட்டி, அவைலபிலிட்டி மிக முக்கியம் ஊழியத்தில். ஆனர் யுவர் லீடர், ஆனர் யுவர் பாஸ்டர், ஆனர் யுவர் கால். ஃபஸ்ட்டு உங்கள் கால், உங்கள் அழைப்பை ஆனர் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். சும்மா கேட்டுட்டு போக வேண்டாம். இல்லை, அதிலிருந்து நம்ம இருக்கிற நிலையிலிருந்து கீழே தான் போவோம், மேலே போக மாட்டோம்.